ஆராதனை தேவனுடைய கரத்தில் ஒப்படைத்து நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட கொடிய காலத்திலும் எங்களை நீர் நடத்துகிற, எங்களை பாதுகாக்கிற, எங்களை அரவணைக்கிற, விசாரிக்கிற நல்ல ஆண்டவரே, தாயாகவும் தகப்பனாகவும் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடிய காலத்திலும் ஆண்டவரே, சபையை நீர் விசாரித்து ஆண்டவரே, நீ விதமாய் வார்த்தைகளை கொடுத்து உற்சாகப்படுத்தி ஆண்டவரே நீர் கட்டி வருகிறபடியால் நாங்கள் ஒன்றாய் கூடி வராவிட்டாலும் ஆங்காங்கே ஆண்டவரே நாங்கள் தனித்தனி குடும்பமாக இருந்து உம்மால் ஆண்டவரே ஆவினாலே இணைக்கப்பட்ட ஆண்டவரே ஒரே சபையாய் ஆண்டவரே நாங்கள் கட்டப்பட்டு வருகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட உம்முடைய கரத்திலே ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் விசாரித்து இந்த நாளுக்கு தேவையான வார்த்தை தந்து ஆண்டவரே, சிறுபிள்ளையை முதற்கொண்டு பெரியோர் வரை எல்லோரையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் உற்சாகமாய் நாம் இந்த காலை வேளையிலும் தேவனை நாம் துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதனை செய்ய கடவோம். கர்த்தரை தொழுது கொள்வதும் அவரை ஆராதிப்பதும் நம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை. நீங்கள் சபை கூடி வருவதை விட்டுவிடாதீர்கள் என்று அவர் கூறினார். அது ஏனென்றால் சபைக்கு வருகையை தருகிற ஆண்டவர் இயேசு. அதை எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவர் வருவார், தம்முடைய தேவனுடைய குடும்பமாகிய தேவன் பரமபிதா, ஒரே பேரான குமாரன், இப்படி அநேகம் குமாரர்கள், இது ஒரு குடும்பம். அவர் நம்முடைய மூத்த சகோதரன், இயேசுபிரான் நம்முடைய மூத்த சகோதரன், நம்முடைய இளைய சகோதரர்கள். ஆகவே என்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே நான் வந்து பிதாவை நாமத்தை என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற அந்த சிநேகத்தை, அதை விரும்பி சபைக்கு வருகின்ற அவருடைய சிநேகத்தை, அந்த சபை கூடி வருவதை அவ்வளவு விரும்புகிற அந்த ஆண்டவர், நாமும் அதே போல் சபை விடுதலை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். எனவே நாம் ஆங்காங்கு இந்த காலத்திலே நாம் அவர்கள் வீடுகளிலே நாம் அமர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற நீங்கள் யாவரும் தெய்வ பக்தியோடு தேவனுடைய சபையில் அமர்ந்திருக்கிறோம். நம் சரீரத்தில் நாம் வீடுகளை தனியாக இருந்தாலும் நம் அவையிலே ஒருமனப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கும் இடத்துல இயேசு நடுவே இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் மகிழ்ச்சியோடு நாம் குடும்பமாய் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கோடு அங்கமிங்கும் எழுந்து போகாதபடிக்கு, அந்த நேரங்களிலே சமையல் என்று போய்விடாதபடி, பிள்ளைகள் விளையாட அனுமதித்து விடாதபடி, நல்ல ஒரு பண்போடு ஒரே கட்டுக்கோப்போடு அப்படி ஒரு மக்களாய் தேவ ஜனமாய் நாம் வீடுகளில் இருந்து ஆராதிக்கவே தேவன் விரும்புகிறார். அதை நாம் யாவரும் உற்சாகமாய் இந்த 217வது பாடலை நாம் குடும்பமாய் ஆங்காங்கு நாம் பிள்ளைகளோடு கரங்களை தட்டி நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிழ்ந்து துதித்து ஆராதிக்க கடவுளும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே. ஆவலதாய் ஏனை பைம்புல் மேல் அவர் மே தமர் நீர் அருளுகின்றான். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே. ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். ஆத்துமன் தன்னை குளிர பண்ணி அடியேன் கால்களை நீதி என்னும். நேத்தியாம் பாதையில் அவர் நிமித்தம்
நிதமும் சுகமாய் நடத்துகின்றான். தேவ பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை நிலைனே. சாணிரல் பல்ல திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டெஞ்சேனே. சாணிரல் பல்ல திரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே. வானபரன் என்னோடிருப்பார், வளைதடியும் கோளுமை தேற்றும். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி. பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காய் எனக்கென்றேற்படுத்தி. சுகதையிலம் கொண்டென் தலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை நிலைனே. ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலவுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலவுமாய் நிரம்பும். நீ என் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடை நிலைனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு என்ன என்றால், இந்த புதிய உடன்படிக்கையில் வாழ்கின்ற மக்களாய் நமக்கு கிடைத்திருக்கிற ஸ்லாக்கியம், காட் இஸ் அவர் ஃபாதர். தேவன் நம்முடைய சொந்த பிதா என்பதுதான். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுதெல்லாம் மை ஃபாதர் மை ஃபாதர் மை ஃபாதர் என்றே சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படி ஒரு பேரானதும் தேவனை இந்த பூமியில் அவர் நம்மை போல் பாடுள்ள மனுஷனாய் அவர் வரும்பொழுது அவர் சமமாக இருந்தவர். ஆனால் நம்மை போன்ற பாடுள்ள மனிதனாய் ஒரு ஆர்டினரி ஹியூமன் மனுஷனாய் அவர் வந்த பொழுது அவருடைய பங்கு என்னவாக இருந்தது தெரியுமா? நாம் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நல்ல பங்கு அது என்னவென்றால், மை ஃபாதர், என்னுடைய பிதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மக்தலேனா மரியாளை அப்படி ஒரு அவள் 7 அசுத்தாவியில் இருந்தது. அப்படி ஒரு மோசமான அந்த பாவியை அவர் ரட்சித்து, அந்த பாவியாய் அந்த ஸ்திரியை ரட்சித்து அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த நல்ல செய்தியை அவர் அப்படியே சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ என் சகோதரிடத்திலே போய் சொல்லு. ஏற்கனவே அவர்களை சீசர்களை என் சகோதரர் என்று சொல்லிவிட்டார். அந்த பந்தம் சொல்லி முடித்த பிறகு அவர் சொல்லுவார், சீசர்களை அப்படி என்னுடைய சகோதரர் என்ற பந்தத்தை முதலாவது கொடுத்து விட்டு, இரண்டாவது அவர் சொன்ன அந்த குட் நியூஸ் என்னவென்றால், நீ போய் என்னுடைய சீசர்களை பார்த்து, நான் என் பிதாவிடத்திற்கும் மதகலானா மரியாள் அவையாக ஸ்திரியை 7 அசுத்தாவில் நிறைந்தவளை, விடுவிக்கப்பட்ட மகளே, உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், உன் பிதாவிடத்திற்கும் போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு பந்தத்தை சீசர்களுக்கு அவர் கொடுத்தது மாத்திரமல்லாமல், ஆர்டினரி சாதாரண ஒரு ஏழை பாவியாய் ஒரு ஸ்திரீயிடத்திலே பார்த்து, என் பிதாவினிடத்திற்கும், மக்தலேனா மரியாள் உன் பிதாவினிடத்திற்கும் போகிறேன் என்று ஆங்கிலத்தில் அப்படி ஒருமைப்படுத்தி இருக்கிறது. ஐ ஆம் கோயிங் டு மை ஃபாதர் அண்ட் யுவர் ஃபாதர், உன்னுடைய பிதாவிடத்திற்கும் போகிறேன் என்ற செய்தியை போய் என்னுடைய சிஸ்டரிடத்திலே போய் சொல் என்று அவர் அறிவித்தார். அந்த மக்தலேனா
மரியாளுக்கு அந்த பங்கு என்றால் பாவியாகி நமக்கும் அந்த பங்கு உண்டல்லோ. அநேகர் இந்த பூமியிலே அந்த நல்ல பங்கை எப்படி அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள். இந்த பூமியில் அவள் வாழ்கின்ற அநேகருக்கு அவள் நடத்துவதற்கென்று ஒரு மெய்ப்பனாய் நல்ல தொகுப்பனாய் அவளுக்கு இருப்பதில்லை. அவர்களுடைய இக்கட்டான நேரத்தில் இந்த சாநிழல் பள்ளத்து இறங்கிடினும் சாவு வரவில்லை. அந்த சாவுடைய நிழல் போன்று இருக்கக்கூடிய துன்பங்கள், எத்தனையோ வியாதிகள், துன்பங்கள் கிட்டத்தட்ட சாவுக்கு நெருங்கி வருவதை போல் இருக்கக்கூடிய நிழல்கள், சாவையும் அந்த நிழல் கொண்டு வந்து விடுகிறது. அதுபோன்று கொரோனா என்று வருகின்ற இந்த சுமார் 50,000 மேல் மரித்து விட்டார்கள். உலகமெங்கும் 50,000 மேல் மரித்து போய்விட்ட இந்த கொடிய இந்த காலத்திலே என்ன துன்பம் வந்தாலும் அந்த சாநிழல் பள்ளத்திலேயும் துன்பத்திலேயும் அந்த கொடிய வியாதி நேரத்திலேயும் அந்த பள்ளத்தாக்குக்குள் நாங்கள் செல்லும் பொழுதும் என்ன பெரிய மேன்மை என்று தெரியுமா? நீர் எங்களுடைய பிதாவாக இருக்கிறபடினால் நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் தீங்குக்கு அஞ்ச மாட்டோம், சற்றும் சிறிது கூட தீங்குக்கு கண்டு அஞ்ச மாட்டோம். சும்மா ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து பாடுவதற்கு அர்த்தமல்ல. தெய்வத்தை உங்களுடைய சொந்த பிதாவை கொண்டு பாடுவது ஸ்லாக்கியம் அல்லவோ. இந்த கொரோனா காலத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஜீவியத்தை சற்று சீர்தூக்கி பாருங்கள். எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை குறைசொல், எத்தனை சஞ்சலம், எத்தனை கண்ணீர் என்று வடிக்கின்ற ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவ பெண்மணி, அது சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், ஒரு சகோதரி அப்படி இருந்துவிடக்கூடாது. நான் ஒரு அனாதை இல்லை, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு என்ற அந்த எண்ணத்தில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ நமக்கு தெரியாது. நமக்கோ தெய்வப்பிதான் இருக்கிறார். ஐ ஆம் நாட் ஆர்ஃபன், நான் அனாதையில் என்ற அந்த உணர்விலே மகிழ்ந்து அவர்கள் எனக்கு ஒரு தகப்பன் என்று உண்டு என்பதை அறிந்திருக்க வேண்டும். புதிய உடன்படிக்கையுடைய சொல்ல முடியாத பாக்கியம் அது உணர்ந்தவர்களாய் நாம் இந்த 2வது அடியை நாம் சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளோடு தகப்பன் தாய் எல்லோரும் கரங்களை தட்டி நாம் பாட கடவோம். சாணிழல் பல்ல தீரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே, சாணிழல் பல்ல தீரங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே, வானபரன் என்னோடிருப்பார் வளைதடியும் கோளுமை தேற்றும் தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே, தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சியடைகிலேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஆங்காங்கே இருக்கும் உங்களுடைய ஸ்தலத்தில் இருந்து எழுந்து நின்று அவருடைய சமூகத்தை உணர்ந்தவர்களாய் பயபக்தியுடன் நம்முடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரிக்க கடவோம், ஆராதனை செய்ய கடவோம். பிரைஸ் யூ. நன்றி, நன்றி இயேசுவே, ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி, உம்முடைய கிருபைக்கு நன்றி, உம்முடைய தயவிற்கு நன்றி, உம்முடைய காருண்யத்திற்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத உம்முடைய சமூகத்திற்கு நன்றி. எங்களோடு எப்போதும் எந்நாளும் கூடவே இருக்கிற பிதாவை, யார் எங்களை விட்டு போனாலும் பிதாவை நீர் எங்களை விட்டு ஒரு நாளும் எங்களை விட்டு போவதில்லையே. நன்றி, நன்றி, நன்றி. இது போன்ற ஒரு உறுதியை எங்கள் உள்ளத்திலே தந்திருக்கா நன்றி. நாங்கள் இந்த பூமியிலே தகப்பனை பெற்றிருக்கிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. ஒன்றுக்கும் கவலைப்படாத வாழ்க்கையை எங்களுக்கு சாத்தியமாய் மாற்றிய தயவிற்கு நன்றி. உடைய உத்தமத்திற்கு நன்றி. உடைய வார்த்தையை காத்துக்கொள்கின்ற உத்தமத்தை எண்ணி எண்ணி நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம். எங்கள் செய்திருக்கிற ஏராளமான நன்மைகளை எண்ணி பார்த்து அல்லேலூயா உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. சகலத்தையும் எங்களுடைய நல்ல தகப்பன் எல்லாவற்றையும் எங்களுக்காகவே யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறதே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவிசுவாசம் என்ற அந்த பகுதியையும் பயத்தினுடைய பகுதியும் அல்லேலூயாம் எத்தனையோ விதமான அச்சத்தையும் நாளை குறித்த எண்ணங்களையும் எங்களை விட்டு அகற்றி ஆண்டவரே, பயமில்லாத ஒன்றுக்கும் கவலைப்படாத வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கிற தயவிற்காக ஸ்தோத்திரம். சாநிழல் போன்ற நோய்கள் எங்கும் சூழல் இருந்தாலுமே கூட
கொஞ்சம் கூட அஞ்சாத பயப்படாத ஒரு வாழ்க்கை எங்கள் உள்ளத்திலே தந்திருக்கிறீர். நன்றி. எங்களுடைய கணவன் மனைவி எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய எல்லோருக்கும் பேர பிள்ளைகள் யாவருக்கும் தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே குடும்பமாய் பிதாவினுடைய கொடையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரே குடும்பமாய் ஏக குடும்பமாய் எங்களை தெரிந்து கொண்டீரே. உம்முடைய குடும்பத்திலே இந்த மதுரை கிறிஸ்தவ ஐக்கிய சபை என்ற குடும்பத்திலே உம்முடைய ஆண்டவரே சரீரமான சபையின் என்ற குடும்பத்திலே எங்களை வைத்திருக்கிற தயவிற்கு நன்றி நன்றி ஆண்டவரே. பூரண பாதுகாப்பில் வாழுகின்ற எங்களுக்கு ஆண்டவரே இந்த தயவிற்காய் நன்றி. நீர் எங்களை வைத்து கட்டி வருகின்ற உம்முடைய சபைக்காய் நன்றி. அந்த சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று சொன்னீரே நன்றி. உம்முடைய குடும்பத்தை ஆண்டவரை எதுவும் ஆண்டவரை அணுக முடியாது தொட முடியாது என்ற உணர்வை எங்கள் தந்திருக்கிறீரே. ஓநாய்கள் வர இயலாது, சிங்கங்கள் வர இயலாது, கரடிகள் வர இயலாது, ஒன்றுமே எங்களை சேதப்படுத்த இயலாது. நல்ல மேய்ப்பரே, நல்ல பிதாவே, எங்களை கட்டி காத்து எங்களை ஆண்டவரை அரவணைத்து காக்கின்ற உம்முடைய கிருபைக்கு நன்றி. உம்முடைய நீண்ட ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்கு நன்றி. எங்களை கொண்டு நீ வைத்திருக்கிற நித்திய ஆண்டவரே உடன்படிக்கையினுடைய திட்டத்திற்கு நன்றி. நல்ல சபையாய் கட்டிவிட தயவிற்கு நன்றி. நிலைத்து நிற்கிற குடும்பமாய் எங்களை வைத்து கட்டுகிறீரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடைய சபையிலே உடைய நாம மையப்படுவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதித்தலும் குடும்பமாய் பேராய் ஆசீர்வதித்தலும். எங்கள் நெஞ்சிருக்கிற கவலையெல்லாம் போக்கிவிட்டு புதிய யுகத்திலே வாழ்கின்ற மக்களைப் போல் பிதாவுடைய சன்னிதானத்திலே எப்போது வாழக்கூடிய மக்களாக எங்களை நடைமுறையாய் மாற்றியலும் ஆண்டவரே கிருபை செய்தலும். உடைய கருத்தில் எங்கள் குடும்பங்கள் யாவரையும் சபை மக்கள் யாவரையும் அர்ப்பணித்து ஹல்லேலூயா. கோழி தன் செட்டையிலே இருக்கக்கூடிய குஞ்சுகளைப் போல் மண்டையிலே வந்திருக்கிற எங்களை அரவணைத்து எங்களை ஆசீர்வதிப்பிறாங்க. உடைய கிருபையினால் எங்களை தாங்குவீராக. உன் நாமத்தை சபையிலே மையப்படுத்தும் ஆசீர்வதித்தலும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது எஸ் 25வது வசனம். இயேசுவை சிலுவையிலே அறைந்து அந்த கல்லர்கள் நடுவிலே அவர் அறையப்பட்ட அந்த நேரத்தில் அங்கே உள்ள நிகழ்ச்சி என்னவென்றால் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு எடுக்கிறார்கள். அவருடைய அங்கேயே சீட்டு போட்டு எடுக்கிறார்கள். வஸ்திரத்தை அவர்கள் நன்றாக பிரித்து பங்கு போட்டு கொள்கிறார்கள். அதுபோன்ற அவருடைய வஸ்திரமெல்லாம் உரிந்து பங்கு போட்டு அந்த அவமானத்தின் அந்த பகுதியில் இருக்கிற சிலுவையினுடைய அந்த அவமானத்து உச்சகட்டத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு அப்பொழுது உள்ள ஒரு வாசகத்தை நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அதாவது அவர் சிலுவையிலே உள்ள 7 வாசகங்கள் என்றெல்லாம் நாம் 4 சுவிசேஷத்தின் அலசி 1 2 3 4 5 6 7 என்று பிரித்து வைத்து நாம் அதில் ஒரு மேன்மையை நாம் கொண்டாடுவதில்லை. நாமோ அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற மலை பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கத்தை அவர் ஆரம்பித்த பொழுது தன் வாயை திறந்து பிரசங்கித்ததாவது என்று சொல்லுகின்ற வாய் திறந்து பேசின அனைத்து சத்தியங்களுக்கும் நாம் கீழ்ப்படுகிறோம். 1 2 அல்ல, விளையனமான அந்த 7 சிலுவையிலே சொல்லப்பட்டதே போல் விளையனமானதைத்தான் நாம் தியானிக்க வேண்டும் என்று எண்ணிவிடக்கூடாது. அதில் அர்த்தம் உண்டாக அதில் மென்மை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நாம் பாரம்பரியங்களுக்கு உட்பட்டவர்களாய் அந்த 7 வசனம் என்று தியானிப்பதை, அதை மாத்திரம் ஒரு புனித வெளியிலே தியானிப்பதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த யோவான் சுவிசேஷத்திலே வருகின்ற அந்த முதல் சிலுவையில் அறையப்பட்ட பிறகு வருகின்ற அவருடைய வஸ்திரத்தை அங்கேயே அவர் உடையின் மேல் சீட்டு போட்டு எடுத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதுதான் மிகவும் சாரம் உள்ளது. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் என்று ஆரம்பிக்கிறது. பின்பு அவருடைய தாயினுடைய சகோதரி மகதலேனா மரியாள் ஆகிய இந்த குழுவாய் அந்த சகோதரிகள் நின்று கொண்டிருந்தார்கள். எஸ் ஓகே. இன்று
இந்த உலகத்திலே மதர்ஸ் டே, அன்னையின் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். அதை அன்னையின் தினம் என்று கொண்டாடுவதை ஏன் நமக்கும் உரியது தானே, நமக்கும் அன்னை இருக்கிறாள் தானே. அதுபோன்ற ஒரு மதர்ஸ் டே இந்த நாளிலே நாம் இப்படி ஒரு தியானத்தை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இந்த நாளில் உள்ள இந்த மதர்ஸ் டேயிலே இங்கே உள்ள ஒரு தாயினுடைய பண்பை நாம் பார்க்கிறோம். இந்த இரட்சக பெருமானை தன்னுடைய மகனாய் பெற்ற இந்த மரியாள் பாலகனாய் அவதரித்த தன்னுடைய அந்த மகன் இயேசுவை அவர் நடத்தி அவரை போஷித்து எல்லா வளத்திலும் நேர்த்தியாய் வளரும்படி செய்து, பிரதானமாய் உள்ள பங்கு என்னவென்றால், இயேசு பிறந்த போது அவர் ஆவியில் பலன் கொண்டு வளர்ந்தார் என்பதுதான். எனவே ஒரு உத்தம தாய்க்குரிய ஒரு பங்கை இந்த மரியாள் வைத்திருந்தார். என்ன இந்த தாயின் பங்கு? தன்னுடைய மகன் அவன் என் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட மகன். அப்படி ஒரு எண்ணம் வேண்டும். இயேசுவை மரியாளிடத்திலே ஒப்படைத்ததை போலவே, பிதா ஒப்படைத்ததே போலவே, உங்கள் பிள்ளையும் தாயே, சகோதரியே, உங்களிடத்தில் ஒரு ஒப்படைத்தார் என்ற எண்ணம் ஏன் கொண்டிருக்கக்கூடாது? அநேகம் குமாரர்களை அவர் மகிமைக்குள் கொண்டு வரும்படி என்று எழுதியிருக்கிறதே. அப்படி இருக்கும் பொழுது ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த மரியாளிடத்தில் ஒப்படைத்ததை போலவே உங்களுடைய பிள்ளைகளும் அநேகம் குமாரர்களை மகிமைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பாரம் கொண்ட ஒரு உத்தம தாய். அந்த உத்தம தாயை விளங்கினவள் தான் இந்த மரியாள். அவர்களை குறித்து நாம் பார்க்கிற அந்த பகுதி என்னவென்றால், இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாய் இருந்தாள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தன்னை தாழ்த்தினார் என்று கூறுவதை அவர் மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதுபோன்ற ஒரு ஆச்சரியத்தை தான் இந்த தாய் பெற்றிருக்கிறாள். தாய் எப்படிப்பட்டவள்? அவருடைய பிறப்பு முதற்கொண்டு அவருடைய இறப்பு வரை கண் வைத்து கண்காணித்து போதித்து நடத்திய ஒரு உத்தம தாய். பரமபிதாவினுடைய குரலை கேட்டு பிதாவின் சித்தம் செய்த இயேசு இருந்தாரே, அதுபோலவே இந்த தாயும் ஒரு முக்கியமான ஒரு பணியை அவள் செய்தாள். அது என்ன பணி என்று சொன்னால், இந்த தாய் இயேசுவை சிலுவையின் அருகே வரைக்கும் கூடவே இருந்தாள், நடத்தி வந்தாள். இது ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி. சிலுவையினுடைய பங்கை இயேசு மரணபரியந்தம் சிலுவைக்கு கீழ்ப்பிடிந்தார் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டதை போலவே இந்த தாய்க்கும் ஒரு நல்ல பங்கை அவள் பெற்று அந்த மதிப்பை பெற்றுவிட்டாள். அது என்ன மதிப்பு? 25ஆம் வசனத்தில் இயேசுவின் சிலுவையின் அருகே அந்த தாய் வந்து அவள் நின்றாள். அச்சமயத்திலே முதலாவது சிலுவையிலே அவர் சொன்னதை போல் இங்கே யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட வாசகம் என்னவென்று சொன்னால், அந்த 26ஆம் வசனம், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றாள். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இது ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி. இந்த உலகம் இதை பார்க்கும் பொழுது, இதை கேட்கும் பொழுது வியக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு 5 சகோதரர்கள் இருந்தார் என்று எழுதியிருக்கிறது.
அவர்களும் அங்கே நின்றிருந்திருக்கக்கூடும். வி டோன்ட் நோ, நம் சொல்லப்படவில்லை. அவரை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. இயேசுவை இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்து கிறிஸ்துவாய் அவர் யாரும் ஒருவரோடு விசுவாசிக்கவில்லை. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதற்கு பிறகு விசுவாசித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. தட்ஸ் ஓகே. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்தில் அவர்களுடைய மகனும் மற்றவர்கள் இயேசு விசுவாசிக்கவில்லை. எனவே அந்த நேரத்தில் இயேசு அவர் பின்பு நாம் நிருபத்தில் வாசிக்கிறோம், யூதா என்ற அவருடைய சகோதரன், யாக்கோப் என்ற ஒரு சகோதரன், இருவரும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் சீஷர்களாய் மாறி அவர்கள் வேத புத்தகத்திலேயும் அவர்கள் ஸ்கிரிப்சர்ஸ் வேத வாக்கியங்களை எழுதும்படி பசுத்த ஆவியானவர் அவர்களை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. அதுவும் பெரிய ஒரு மகத்துவமான ஒரு செயல்தான். ஆனால் அந்த வேளையிலே சிலுவையின் அருகே இயேசு யாரை நம்பினார்? அவர் நம்பினதெல்லாம் எ டிசைபிள், ஒரு சீஷனைத்தான் நம்பினார். அவர் சீஷனை கண்டு என்று எழுதியிருக்கிறது. பின்பு அவர் 27ஆம் வசனத்திலே சீஷனை நோக்கி என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்புள்ள ஒரு மகனை உருவாக்குவது என்று சொன்னால், நீங்கள் அவனை இந்த மரியாளைப் போலவே இயேசுவின் சீசனாய் உருவாக்க வேண்டும். இந்த மரியாள் தன் மகனை மரணவரைந்தும் சிலுவைக்கு கீழ்ப்பிடிந்தவராய் என்ற அந்த இடத்திற்கு கீழாய், அவர் சிலுவை அறையப்பட்டார், கீழ்ப்பிடிந்தவராய் அங்கே கீழே நின்றதோ நாம் வாசித்த அந்த 25ஆம் வசனத்தின்படி இயேசுவின் சிலுவின் அருகே ஐ டோன்ட் நோ, மற்ற எல்லோரும் பயந்து போய் தூரம் நின்றிருக்கக்கூடும். தாய் அது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தார் என்றுதான் அந்த பொருளை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு தாய் சீசனாய் சிலுவை மட்டும் மரணபரியந்தம் சீசனாய் வாழ்வதற்கு உதவி செய்கின்ற ஒரு தாயின் பங்கு என்று இருக்கிறதே, அதை மரியாள் செய்தால் அதை இயேசுவும் மதித்தார். எதை மதித்தார் அவர்? இன்று உலகில் அநேகர் தங்களுடைய பிள்ளைகளை டாக்டராக்கலாம், இன்ஜினியராக மாற்றலாம், அவர்களை ஒரு பெரிய ஐஸ்வர்யனாக மாற்றலாம். நான் தான் சாதாரண வாடகை வீட்டில் இருக்கிறேன், அவன் பங்களா கட்ட வேண்டும், கார் வாங்க வேண்டும் என்று எண்ணுவதெல்லாம், அவன் என்னை ஆதரிப்பான், என்னை அவன் காரிலே கூப்பிட்டு போவான், டாக்டராக என்றால் அவன் எனக்கு ஏராளமான வைத்தியம் செய்வான், பணத்தை கூட்டுவான், பட்டுச்சிலையில் வாங்கி தருவான் என்று இன்று உள்ள இந்த தாய்மார்கள், இந்த பூமியில் உள்ள தாய்மார்கள் பணம் படைத்த மகனை உருவாக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். துரதிருஷ்டமாய் அதுபோன்று அவருடைய நோக்கத்திலே ஃபெயிலியர் ஏற்படுகிறது. எந்த வேறுபாடும் இல்லாமல் எந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளை இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவானாய் மாற்ற வேண்டும் என்று எண்ணி, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பராமரியுங்கள், அந்த பிள்ளைகளை படிக்க வையுங்கள், அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய கிருபை என்றால் டாக்டர் ஆகட்டும் அல்லது இன்ஜினியராக மாறட்டும், தேவன் அவர்களுக்கு கார் கொடுத்தால் கொடுக்கட்டும், பங்களா கொடுத்தால் கொடுக்கட்டும், தட் நாட் இம்பார்ட்டன்ட் மேட்டர். அது அல்ல காரியம். பணமுள்ள மகன் உங்களை ஆதரிப்பான் என்று நீங்கள் எண்ணி வளர்க்கிறீர்களே, அது பிரயோஜனமற்றது, அது ஒன்றுக்கும் உதவாது. அந்த மகன் உங்களை பாதுகாப்பான் என்று எண்ணீர்கள். அவர் யூதாவை அங்கே பார்த்துருப்பார், அல்லது யாக்கோபை கூட பார்த்துருந்திருப்பார், மற்ற 5 சகோதரர்களையும் பார்த்துருந்திருப்பார். அவளை பார்த்து, இவர் தான் மூத்த சகோதரன், பிள்ளைகளை அவர் கூப்பிட்டு, அவருடைய சகோதரை கூப்பிட்டு, இதோ உன் தாய், பத்திரமா பார்த்துக்கொள்ளப்பா, நான் இருக்கும் வரை பார்த்து கொண்டேன், இனி நீயாவது கடைசி வரை பாதுகாக்கட்டும், சரியா என்று அவர் கேட்கவில்லையே. யாரை நம்பினார் தெரியுமா? சீசனை நம்பினார். அந்த மரியாளுக்கு, என்னை இந்த சிலுவை வரைக்கும் நடத்தின என்னுடைய தாயே, நல்ல உத்தம உன்னுடைய வேலையை எனக்கு எவ்வளவு பங்கை செய்து முடித்தாய். உங்களுக்கு நான் பிரதிபலனாய் நான் நின்று செய்ய முடியாவிட்டாலும், இந்த பூமிக்குரிய காரியங்களை நான் கூட நின்று உயிரோடு செய்ய முடியாவிட்டாலும், நான் மறைந்திருந்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் தரக்கூடும், தட்ஸ் ஓகே. ஆனால்
நான் உங்களை இப்பொழுது ஒப்படைக்கிற இடம் யார் என்றால் பணம் படைத்தவன் அல்ல. அவனுக்கு பெயர் எப்படி அவர் சொல்கிறார் அந்த 26ஆம் வசனத்தில், அங்கே நின்று கொண்டிருந்த அன்பாயிருந்த தனக்கு அன்பாயிருந்த சீசனை பார்த்து அவனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி அதோ உன் மகன் என்று ஒப்படைத்தார். உங்களை கடைசி மட்டும் பாதுகாக்கக்கூடிய ஐஸ்வர்யவான மகன் என்று வளர்க்காதீர்கள். இந்த மதர்ஸ் டே, இந்த தாய்மார்களுடைய இந்த நாளிலே அது போன்ற எண்ணம் இந்த உலகத்தாருடைய எண்ணமாய் மாறிவிடும். சபையில் அப்படி ஒரு தாய் இருக்கலாமா? தன் பிள்ளைகளை ஐஸ்வர்யவனாய் வளர்க்க வேண்டும் என்று தான் அக்கறை கொண்டிருக்க வேண்டுமா? கூட்டங்கள் முடிந்த பிறகு உன் மகன் என்ன செய்கிறான், என் மகன் என்ன செய்கிறான், உன் மகன் என்ன படித்தான், என் மகன் என்ன படித்தான், அவனுக்கு என்ன மார்க் எடுத்தான், ஆஹா அவன் குறை மார்க் எடுத்தானா, என் மகன் அதிக மார்க் எடுத்தான். உள்ளத்தில் அப்படியே வெளியே சொல்லாவிட்டால் உள்ளத்தில் அப்படி ஒரு புலகாங்கீதம், ஒரு பெருமை அடைந்து கொண்டு சபையில் ஒரு தாய் அப்படி இருப்பதா? சபையிலே வருகின்ற ஒரு தாய் தன் பிள்ளைகள் தெய்வபக்தி உள்ள பிள்ளையாய், மரணபரியந்தம் சீசர்களாய், சிலுவை எடுத்து வருகின்ற சீசர்களாய் இந்த மரியாள் செய்ததை போல் இயேசுவின் சிலுவையின் அருகே வரைக்கும், பக்கத்து வரைக்கும் போய்விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகின்ற அந்த பங்கிற்கு மரியாளும் ஒருத்தியாய் போய் நின்று விட்டாலே. மரணபரிந்தம் கீழ்ப்படிவதற்கு சிலுவின் அருகே வரைக்கும் கொண்டு வந்து நடத்தின ஒரு தாயல்லவோ, போற்றுதலுக்குரிய அந்த தாய். மாதாவை நீ போற்றி என்று சொல்லின அந்த போற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் ஒரு தாயின் பங்கை சிறும் சிறப்புமாய் செய்து முடித்தாரே. அதோ உன்னுடைய மகன் என்று சொல்லும்பொழுது உலகத்தை அவர் சொல்லவில்லை. உலகத்தை எல்லாம் கூறி இதோ உன்னுடைய மாதா, இதோ உன்னுடைய மகன் என்று உலகத்தை அவர் சொல்லவில்லை. அப்படி ஒரு நாளும் வேதம் அப்படி ஒரு மாதா வணக்கத்தை நமக்கு ஆரம்பித்து வைக்கவில்லை. தட் இஸ் யூஸ்லெஸ், அது பிரயோஜனமற்றது. அதை அறியாமையினால் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். we don't know, அது அவர்களுடைய பங்கு. ஆனால் இங்கே ஒரு சிறும் சிறப்புமான ஒரு நல்ல ஒரு தாய், தன்னை மரணபரியந்தம் சிலுவையின் அருகே வரைக்கும் வந்துவிட்டு நடத்தின தாய். இது போன்ற ஒரு தாயை அவர் நம்பி ஒப்படைத்தது யார் என்றால் தனக்கு கீழிருந்து அந்த 5 சகோதரிடத்தில் அல்ல, யூதாவிடத்தில் கூட இல்லை, யாக்கோபிடத்தில் கூட இல்லை, தனக்கு அன்பான சீசனை கண்டு அவனிடத்தில் ஒப்படைத்தார். ஏனென்றால் சீசனை நீங்கள் உருவாக்கி இருந்தால், ஐஸ்வர்யவான் அல்ல, நல்ல சீசனை, கிறிஸ்துவுக்கு அடிபணிந்து அவருடைய வழியிலே நடந்து வருகின்ற உத்தம சீசனை, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதை மேன்மை என்று, தாய் தந்தை என்று பாசம் கூட இல்லையாப்பா, கர்த்தர் சொல்வதற்கு கேள். இயேசு எப்படி தாய் பாசத்திற்கு அவர் உடன்படாமல், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, இந்த வேளையிலே ரசம் குறைந்திருக்கிற இந்த நேரத்தில் அவர்களுக்கு நான் திராட்சை ரசமாய் மாற்றுவது என்பது நீங்கள் சொல்லி நான் செய்வதில்லை, என் பிதா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நான் செய்வேன் என்று சொல்லும் பொழுது அதை கேட்டுக்கொண்டு ஒரு நல்ல தாய் அவர் சொல்லுகிறபடியே சொல்லுங்கள் என்று அமைதியாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சென்றார்களே. அதுபோன்று தாய் தந்தையினுடைய பாசத்தை விட தெய்வத்திற்கு கீழ்ப்படி, அதுதானப்பா முக்கியம். அம்மா நான் தேவனுடைய சித்தம் இதென்று கண்டேன், ஹல்லேலூயா, நன்றாய் ஜெபித்தாயாம், எஸ், 1 2 3 தடவை போல் ஆண்டவரிடத்திலே போய் திரும்ப திரும்ப கேட்டாயாம், எஸ் கேட்டேன், இதுதான் தேவனுடைய சித்தமாம், எஸ், பரவாயில்லை, நீ வாங்க போகிற சம்பளம் குறைவாயிருந்தாலும் பரவாயில்லை, இது தேவ சித்தம் என்று அறிந்து நீ போகின்றபடினால் போ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய தாயாக இருந்திருக்க வேண்டும். தன் மகன் ஆடம்பரத்தை அவன் விரும்பாமல் அவன் எளிய ஒரு வாழ்க்கையில் அவன் வாழும்போது, அம்மா கிறிஸ்து எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார். சாதாரண ஒரு எளிய ஒரு ஜீவியத்தில் எல்லோரையும் போலவே அவர் இருந்தார். தன்னுடைய 12 சீசர்களிலே ஒருவராக இருந்தார். அவரை காட்டிக் கொடுப்பதற்கே ஒரு நபர் தேவை இருந்தது. அப்படி ஒரு மக்களோடு மக்களாய் நின்றதை போல் இருக்கத்தான் நான் விரும்புகிறேன். அல்லாமல் நான் ஒரு புதிதாய் ஒரு மிடுக்கானை நான் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு நீட்டாய் ட்ரெஸ் பண்ணுவது என்பது வேறு. நான் மிடுக்காய் மற்றவர்களுக்கு காட்டி நான்
நான் வாழ விரும்பவில்லை அம்மா என்று சொல்லிற ஒரு மகன் இருந்தால் அல்லேலூயா. அந்த தாயும் உச்சி மோர்ந்து, மகனே, என் குருநாதர் இயேசு இருந்ததைப் போலவே நீ வாழ்கிறாய், நல்லது, நன்றாய் தலை சீவி இருக்கிறாய், அருமையாக நீ ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாய், தட்ஸ் கரெக்ட், தட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங். ஆனால் ஆடம்பரம் என்பதை விரும்பாமல், இந்த உலக வாழ்வர்களைப் போல் நீ போகாமல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறாயே, அது எனக்கு போதும் என்று உச்சி மோந்து கொள்கின்ற ஒரு தாய் இருக்க வேண்டுமே. ஷீ இஸ் எ பிளஸட் மதர், ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு தாய். தன் பிள்ளையுடைய ரட்சிப்பிற்காக வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லுகின்ற அந்த பங்கை உணர்ந்து, அந்த வாலிப நாட்கள் டீனேஜ் ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலே, 13, 14 என்று வருகின்ற அந்த நேரத்தில், அந்த பிள்ளையுடைய வயது வருகின்ற நேரத்தில், ஸ்வீட் 16, இனிய 16 என்று வருகின்ற நேரத்தில், ஆண்டவரே, இந்த வாலிப நாட்களில் இந்த பருவத்திலே என் பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே. சிருஷ்டிகர்த்தாவே, நாங்கள் பெற்றெடுத்தோம், ஆனால் அவனுடைய உருப்படியெல்லாம் உருவாக்கின சிருஷ்டிகர்த்தா நீரல்லவோ. உம்முடைய சிருஷ்டியை கண்டுபிடிப்பது தானே வாழ்க்கையிலே பேரின்பம். எங்களை பார்த்து அப்பா என்று கூப்பிடுவதை விட என்னுடைய பரமபிதாவே என்று சொல்கின்ற பாக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு வர வேண்டுமே. சிருஷ்டிகர்த்தாவை தகப்பனாய்கள் பெற வேண்டுமே, மனம் திரும்ப வேண்டுமே, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டுமே, பாவியாய் அவர்கள் மீட்கப்பட வேண்டுமே, இந்த உலகத்தில் மாயையில் சிக்காமல் இருக்க வேண்டுமே என்றெல்லாம் ஆத்திரம் கொள்கின்ற, அவிசுவாசத்திலே நாம் பதஷ்டம் கொள்கிறேன் என்று நான் சொல்லவில்லை, மனதில் பாரம் கொள்கின்ற அன்னாளை போல் ஒரு மகனை பெறுவதற்கு அவள் ஆலயத்திலே போய் அவள் ஜெபித்த ஜெபத்தை கண்டு, என்ன இவள் இப்படி ஜெபிக்கிறாள், ஒருவேளை இவள் குடித்திருப்பாளோ என்று ஏலி அந்த தீர்க்கதரிசி எண்ணிவிட்டான். அதுபோன்று இல்லை, ஏலி தீர்க்கதரிசி அவர்களை உள்ளம் பாரம் கொண்டிருக்கிறேன், மனம் கசந்து நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், ஒரு மகனுக்காக வேண்டுகிறேன் என்று சொன்ன அந்த அன்னாளை போல் அப்படி ஒரு பாரத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்க வேண்டுமே. இந்த மரியாளை போல் சிலுவை மட்டும் அவரை கொண்டு வந்து நாம் வாசிக்கிறதை போல் இயேசுவின் சிலுவின் அருகே வந்து நின்றாளே, அப்படி ஒரு மரணவரியந்தம் கீழ்ப்படுவதற்கு கூடவே துணை நின்ற அந்த தாயை போல நீங்களும் இருந்தால், அருமையான சகோதரியே, ஒரு தாயாக இருக்கக்கூடிய சகோதரியே, நீங்கள் அப்படி இருந்திருக்க வேண்டாமா? அப்படி இருந்தால் ஒரு மேன்மை என்னவென்று தெரியுமா? இயேசு பிரான் இரட்சகர் இந்த பூமியிலே இருந்த பொழுது தாயை பராமரிப்பதற்கு, அந்த கடைசி அந்த வயதான நாட்களை கவனிப்பதற்கு, பராமரிப்பதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு சீசன் என்ற மகன்தான் உரியவன் என்று அவர் கண்டார். அவர் சீசனை கண்டு என்று எழுதியிருக்கிறது. தனக்கு அன்பாயிருந்த சீசனை கண்டு, அந்த 26ஆம் வசனத்தில் வேறு யாரெல்லாம் பார்த்துருக்க கூடும், அப்படியே சிலுவையிலே இருக்கும் பொழுதே அவர் சுற்றி பார்த்தார். கடைசியாய் பிதா அவருக்கு சொன்னதெல்லாம், பிதா என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் செய்தார். சீசன், என்னை அன்பு கூர்ந்து கற்பனைகளை கை கொண்டு வாழ்கிறானே அந்த சீசன், அவனைத்தான் உன் மகன் என்று அவர் சொன்னார். வேறு எல்லாம் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய மகன்கள் சீசனாக இன்னும் மாறவில்லை, பின்பு அவர் மாறினார்கள், தட்ஸ் ரைட். ஆனால் உங்களை பராமரிப்பதற்கு உரிய ஒரு நபர் இருக்க வேண்டும் என்றால், ஐஸ்வர்யம் உள்ள மகன் என்று இல்லை, டாக்டர் என்ற ஒரு மகன் இல்லை, என்ஜினியர் என்ற ஒரு மகன் இல்லை, யாரும் இல்லை. சீசன் அக்கறை கொள்வான், சீசன் உங்களை பராமரிப்பான், பாதுகாப்பான். அவன் முதல் கட்டளையாகிய தகப்பனையும் தாயையும் கனமனுவாய் என்பதை கடைசி மட்டும் அவன் காத்து அவன் நடப்பான் என்று சீசனிடத்தில் போய் அவர் ஒப்புவிப்பார். அன்பான இந்த மதர்ஸ் டேயிலே, தாய்மார்களுடைய இந்த நாளிலே, தாய்மை கொண்டு தாயுள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பொறுப்பை எண்ணி பாருங்கள். உங்களுக்கு பணமாக வேண்டும், போட்டி போட்டு படிக்க வைக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவன் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறான், 85. அடுத்த விட்டம் ராகவனை விட நீ 90 எடுக்க வேண்டுமேடா. இதுவா உங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற இந்த உலகத்தில் உள்ள அனித்தியமான உலகத்தில் உள்ள பாடம்? ஒருவரையும் ஒப்பிட்டு பார்க்காதே. நீ ஆண்டவர் உண்மையிலவனாக இருந்து முழு முயற்சி எடுத்து படி. ஆனால் மார்க் என்று சொல்வது பரவாயில்லை, முயற்சி எடுத்து குறைந்தாலும் பரவாயில்லை. அது 85 இருந்தானே, ஒரு 75 கூட இருந்தாலும் உன்னால் முடிந்த அளவிற்கு படியப்பா. நீ இயேசுவின் சீசனாக இருக்க வேண்டும்.
அவரை விட்டு பிரியாதவனாய் இருக்க வேண்டும். குருவை தொடர்கின்ற சீசனாய் அவருடைய அடிச்சுடலை பின்பற்றி வர வேண்டும் அப்பா என்று சிறு பிராயத்திலிருந்தே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிதலே முதல் கட்டளை, அது நியாயம் என்று கர்த்தருக்குள் கீழ்ப்படிவதை சொல்வதைப் போலவே அவர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிவதையும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவதையும், பெற்றோர்களை கனம் பண்ணுவதையும், 10 கட்டளைகளை அவர்களுக்கு போதித்து, அவர்கள் திருடாதற்பாயாக, கொலை செய்யாதற்பாயாக என்றெல்லாம் போதித்து கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை இயேசுவின் சீசர்களாய் மாற்றி, ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்ப்பதும் உள்ளே செய்கின்ற விபச்சாரம் என்பதை கற்றுக் கொடுத்து, கோபமா மகனே இது தவறு, இது கொலைக்கு சமம் என்று இயேசுவினுடைய போதனையை காண்பித்து, நல்ல சீசத்துவ வாழ்க்கை கொண்டு சபையிலே இருந்து கொண்டு இப்படி கோவப்படலாமா என்று, எரிச்சல் அடையலாமா என்று கேட்டு, அவனை கண்ணுங்கருத்துமாய், பணமல்ல எனக்கு பெரிது, உன் படிப்பல்ல எனக்கு பெரிது, நீ சீசனாய், மகளே நீ சீசியாய் மாற வேண்டும், அல்லாமல் வேறொன்றும் எனக்கு பிரதானமான விருப்பம் ஒன்றும் இல்லை. இந்த பூமியிலே வாழ்ந்த பேரரசனாய் இருந்த தாவீதுக்கு பெயர் பேரரசன் என்ற பெயர், தாவீது மா அரசன் என்ற பெயர். ஏனென்றால் அவன் அந்த நாட்களே ஒருவன் இஸ்ரவேலை ஆண்டால் இன்னொரு அரசன் யூதாவை ஆளுவான். ஆனால் இந்த தாவீது என்ற பேரரசனோ அவன் யூதாவையும் சேர்த்து இஸ்ரவேலையும் சேர்த்து ஆண்டு அந்த பேரரசன் இந்த தாவீது. அதுபோன்று இந்த பேரரசனாய் இந்த தாவீது, அவரை குறித்து என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? அப்படி இருந்த அந்த தாவீது தன்னை அவன் எப்போதும் அவன் தாழ்த்தினவனாய், தேவனுக்கு அன்பானவனாய் இருந்தான், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் இருந்தான், இருதயத்திற்கு ஏற்றவனாய் இருந்தான். அதுபோன்று தேவனுடைய இருதயத்திற்கு பக்கத்தில் அவனை கொண்டு போக வேண்டுமே. அவன் ஆட்டிடையனாக இருந்தால் என்ன, அல்லது அரசனாக இருந்தால் என்ன? ஓகே, அரசனாக இருந்தால் ஆண்டு விட்டு போகலாம், அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் அவனை கொண்டு போய் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகனாய் கொண்டு போய் விடுவதற்கு ஒரு தாய் அவள் இருப்பாள் என்றால், அவருடைய சந்ததியிலே தாவீதின் மைந்தன் இயேசு என்று அவருக்கு பெயர். தாவீதனுக்கு மைந்தனாய் வந்தவர், தாவீதின் வித்திலே வந்தவர், சந்ததியிலே வந்தவர் என்று சொல்லுகின்ற ஒரு பங்கை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுவிட்டால், சந்ததியாய் அவர்கள் தெய்வத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து விட்டால், அது எத்தனை பேரானதும். ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர், தாவீதின் சந்ததியிலே வந்தவர் என்று சொல்லுகின்ற அந்த மேன்மைக்கு, அந்த டைம் லைன் என்று சொல்வார்களே, அவருடைய வாழ்க்கையினுடைய லைனை உங்களுடைய பிள்ளைகளை அந்த சந்ததியிலேயே சேர்த்து வைக்க வேண்டுமே. சிலுவை வரைக்கும் கூட வந்து நடத்துவதைப் போல் அவர்களுக்காக ஜெபித்திருந்திருக்க வேண்டுமே. 3 வருடங்கள் அவர் செய்த அந்த ஊழியத்தில் வீட்டிற்கு அடிக்கடி அவர் செல்ல முடிந்திருக்காது. ஆகிலும் தன் மகனுக்காய் அவர் எடுத்துக்கொண்டு பிரயாசம் எல்லாம் மரணபரியந்தம் என் மகன் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற கர்சனை அல்லவோ. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டாயாம், ஞானஸ்நானம் பெற்று விட்டாயாம், டேடு சீனா, அது போதுமாடா, நன்றாக படித்து சம்பாதிக்க வழியைப்பார், பணக்காரனாய்ப்பார், உங்களுடைய பெரியப்பா பார் எப்படி இருக்கிறார், உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார், மோசமான சம்பளம் வாங்கி கொண்டு இருக்கிறார், பெரியப்பா கொடிசுவனடா, அவனை போல் மாறு என்று சொல்லுவார்கள். பரலோகத்து போவதற்கு ஒரு டிக்கெட் இருந்தால் போதும் என்று எண்ணுகின்ற தாயும் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்வது? ஒரு சிலுவையின் பாதையிலே கொண்டு வந்து விடக்கூடிய உத்தம தாயை அநேகரை காணவில்லை. இயேசுவின் சிலுவை அருகே மரணபரியந்தம் அங்கே வந்து நின்றுவிட்ட ஒரு தாய். அதுபோன்ற ஒரு பங்கை, சீசன் என்ற ஒரு பங்கை நீங்கள் நடத்தியிருந்தால் நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள், 100% சீசன் நம்ப தகுந்தவன். வயதான தாயை எங்கே ஒப்புவிக்கலாம் என்று சொன்னால் சீசன் நன்றாய் ஒப்புவித்துக் கொள்வான், எடுத்துக்கொள்வான். ஹல்லேலூயா. அதுபோன்ற சீசர்களை உருவாக்க பாடுபடுங்கள். பணக்கார பையனை உருவாக்க பாடுபடாதுங்கள். பணம் ஆர்டர் கொடுத்தாலும் இருக்கட்டும், அப்படி அவன் பணம் வந்தாலும் என்னவென்று சொல்வான், எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும் என்று கீழே போனாலும் அவன் நிலை நிற்பான். வாழ்ந்து விட்டு அவன் தாழ்ந்து போய் அவன் மனம் உடைந்து தற்கொலை செய்ய கொள்ள மாட்டான். நான் ஒரு சீசன், பணம் ஒன்றும் பெரிதல்ல, வாழவும் தெரியும்,
தாழ்ந்திருக்கும் தெரியும் என்று அவன் எளிய இடத்திற்கு அவன் ஓடிப்போய் நின்று விடுவான். நம்பத்தகுந்த, முழுவதும் நம்பத்தகுந்தவன் சீசன். சபையிலே சீசரில் நாம் ஏன் உருவாக்க பாடுபடுகிறோம்? அது ஏனென்றால் அவர்கள் மாத்திரமே நம்ப தகுந்தவர்கள், இயேசுவின் சீசர்கள். இதோ சீசனை கண்டு சொன்னார். மிகப்பெரிய பொறுப்பை, தாயின் பொறுப்பை அந்த மகனிடத்திலே அவர் தான் எடுக்க வேண்டிய பொறுப்பிலே ஈக்குவலாய், சரிசமமாய் ஒப்பு கொடுத்தார். ஒரு முறை இயேசு தன் சீசலை பார்த்து, பிதாவே, இதோ இவர்கள் உம்முடையவர்கள், இவர்கள் நான் உம்முடையவர்களாக இருக்கிறதே போலவே உம்முடையவர்கள். இவர் உலகத்தை வெறுக்கிறார்கள் பிதாவே, உலகத்தை இவள் நேசிக்கவில்லை. such a fine disciple, சீசர்கள். என்ன சொன்னால் தெரியுமா? பிதாவே, இனி நான் இருக்க மாட்டேன், இந்த சீசர்கள் இருக்கிறார்கள். சீசர்களை நம்பி ஒப்பு கொடுத்த, தான் இருந்த ஸ்தானத்தை அப்படியே ஒப்பு கொடுத்தாரே, அதுதான் சபை. சபை பாடுபடுவதெல்லாம் சீசர்கள் வேண்டும், சீசர்கள் வேண்டும். அந்த சகோதரன் சீசனாய் மாற வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்து விட்டானாம், நீ அடுத்து அபிஷேகம் பெற வேண்டும். அபிஷேகம் பெற்று விட்டானாம், பரிசுத்தனுடைய குரலுக்கு அவன் செவி கொடுக்க வேண்டும், கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அவன் கர்த்தருக்கு தாழ்த்தி தன்னை ஊழியக்காரனாய் அடிமையாக இருந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பாடுபட்டு சீசர்களை உருவாக்குகின்ற ஒரு சபை என்று ஒன்று இருக்கும் என்றால் அதற்கு பெயர்தான் கிறிஸ்தனுடைய சரீரம். எப்படி கிறிஸ்தனுடைய சரீரம்? பிதாவை பார்த்து இயேசுவை சர்டிஃபிகேட் சொல்லுவார். பிதாவே, என் சரீரம் இனி நான் அல்ல, இதோ பாரும், இந்த சீசர்கள் என்னிடத்திலே, என் சரீரம் இருந்த இடத்திலே இந்த சீசர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி மகிழ்கின்ற ஒரு ஸ்தானம். சீசர்களே அல்லாமல் நம்பிக்கைக்குரியவர்கள் பரமபிதாவிற்கு, இயேசுவின் சீசர்களே அல்லாமல் பரமபிதாவிற்கு நம்பிக்கையுடையவர்கள் வேறு ஒருவர் இல்லை. அவருடைய சபையிலே, அவர் மகிழ்கின்ற ஒரு சபையிலே தாய்மார்கள் வளர்த்து வைத்திருக்கிற சீசர்களை கண்டு தாயை அவர் போற்ற வேண்டும். தாயை நீ வாழ்க என்று சொல்ல வேண்டும். மரியாளுக்கு சொன்னதே போல், மரியாளை வாழ்க என்று சொன்னதே போல், உத்தம தாய்க்கு பணியை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு சொன்னதே போல் சொல்ல வேண்டும். சீசர்களால் உங்களுடைய பிள்ளைகள் நிரம்ப வேண்டும், உங்களுடைய மகன்கள் நிரம்ப வேண்டும், உங்களுடைய மகள்கள் நிரம்ப வேண்டும், சீசனாக இருக்க வேண்டும். அதுபோன்று நம்பத்தகுந்த ஒரு இடத்திற்கு என்னவென்று தெரியுமா? எக்ஸாக்ட்லி லைக் த பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்தனுடைய சரீரத்திற்கு ஒப்பாகவே. பிதாவே, நான் இல்லை, எனக்கு பதிலாக இதோ இவர்கள் என்று யோவான் 17ஆம் அதிகாரத்தில் முழங்கினாரே, அல்லேலூயா, என்னை சொல்ல வேண்டும். அவர் உங்கள் எல்லோரையும் சொல்ல வேண்டும். பிதாவே, அந்த என்னுடைய இடத்துல இவன் இருக்கிறான், அவன் பார்த்துக்கொள்வான், அவன் என் சீசன் என்று அவர் பிதாவிடத்தில் சொல்லும்போது, ஓ, ஹீ இஸ் யுவர் டிசைபிள், உன்னுடைய சீசனா? ஏஸ், அவர் கண்கள் உலாவி அந்த சிலுவையிலையுமே கூட அவர் தன்னை அன்பு கூர்ந்த சீசனை கண்டு, அல்லேலூயா, மிகப்பெரிய பொறுப்பை, முதல் வார்த்தையை, அவர் சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தையை, அதோ உன் மகன் என்று ஒப்பு கொடுத்தாரே, அது போன்ற பாக்கியத்தை தாய்மார்கள் அந்த பணியை மேற்கொண்டு விட்டால் எத்தனை பேரானதும் சபையிலே உண்டாயிருக்க முடியும். அல்லேலூயா. தன் பிள்ளை பாவத்திற்கு பாதுகாத்து கொண்ட சில பெற்றோர்களை கண்டிருக்கிறேன். அவர்கள் கடுமையான பாவம் செய்யும் பொழுது கண்டித்து விட்டால் ஆத்திரமடைகின்ற சில பெற்றோர்களை பார்த்திருக்கிறேன். என் மகன், என் மகள் என்று அப்படி அரவணைத்து கொள்வார்கள். அவருடைய நோக்கம் சபையிலுமே கூட பிள்ளைகள் எனக்குரியவர்கள், நான் விரும்புகிறதைத்தான் செய்வார்கள், அவர்கள் என் பந்தம் என்று பிடித்து கொண்டு தெய்வத்திற்கு உரியவர்களாய் மாற்றுவதற்கு, குருவை பின்பற்றுகின்ற சீசலாய் மாற்றுவதற்கு சிறிது கூட எண்ணம் இல்லாத சில குடும்பங்களை நான் கண்டு வரைந்திருக்கிறேன். இப்படியும் ஒரு தாய் இருப்பாளா, இப்படியும் ஒரு தந்தை இருப்பாளா? தன்னுடைய மகனை, துன்மார்க்கத்திற்கு போகின்ற மகனை நான் சீர்படுத்த சென்ற பொழுதெல்லாம் அரவணைத்து கொண்டு குடும்பமாய் கூட சபையை விட்டு நாங்கள் வெளியேறி ஏதோ எல்லாம் செய்வோம் என்று சென்று விட்டு போய்விடுகிறார்கள். கொடுமை. அதுபோன்று ஒரு எண்ணம் கிஞ்சித்தும் நம்மிடத்தில், யாரிடத்திலும், ஒரு தாயிடத்தில் இருந்துவிடக்கூடாது. தந்தை இடத்தில் இல்லை என்று சொல்வது போலவே
இந்த மதர்ஸ் டேலை தாய்க்கும் இருந்துவிடக்கூடாது. மிகப்பெரிய சொத்து என்னவென்று சொன்னால், நாம் 2 தீமோத்தேயுவில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் அங்கே தீமோத்தேயுவில் அவர் எழுதும்பொழுது அவர் சொல்வார், தீமோத்தேயு என்று அவர் கூறும் பொழுது அவர் சொல்வார், இங்கே கவனி தீமோத்தேயு, வாரிசு சொத்து என்று சொல்வார்கள், பர்த் ரைட். அது தங்களுடைய அந்நாட்களில் இருந்ததை போல் பர்த் ரைட் என்று சொல்வதை போல், வாரிசு சொத்து என்று சொல்வதை போல் ஒரு சொத்தை அவர் சொன்னார். தீமோத்தேயு, உன் பாட்டி ஐனிக்கேயாள் இடத்துல இருந்து லோயிசால் பாட்டியிட இருந்த விசுவாசம் உன்னுடைய அம்மாள் ஐனிக்கேயாள் இடத்தில் வந்தது. அந்த ஐனிக்கேயாள் இடத்தில் இருந்த அந்த விசுவாசம் தீமோத்தேயு, அது உனக்கு வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. சொத்து என்று சொல்வதெல்லாம் இந்த உலகத்திலே எதுவும் நிரந்தரம் அல்ல. மனுஷன் இந்த பூமியிலே ஒன்றும் கொண்டு செல்ல இயலாது. அந்த நாட்களில் பட்டினத்தடியால் ஒரு பாட்டு பாடுவார், ஒரு புலமையிலே பாடுவார். ஒரு துறவியை போல் இருந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? காதிருந்த ஊசியும் கடைவெளி தேராதே ஞானப்பெண்ணே. இந்த மதர்ஸ் டேயில் அப்படி ஒரு அந்த ஞானப்பெண்ணாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால் ஒரு உணர்வு அடைய வேண்டும். காதிருந்த ஊசியும், ஊசி என்று சொல்வதே ஒரு அற்பமான ஒரு சின்ன ஒரு உபகரணம். அது இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே இருக்கக்கூடிய கடையோடியே இருக்கலாம் சின்ன ஒரு ஊசி தான். அதில் நூல் கோர்த்து போக முடியாமல் அது அறுந்து போய்விட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. புதைத்து விடுவார். யார் வேணாலும் காலில் குத்திவிடும் என்று பயந்து மண்ணிலே வைத்து புதைப்பார்கள். அந்த காதர்ந்த ஊசி கூட கடைவெளி தேராதே ஞான பெண்ணை. ஆனால் இன்னொரு சொத்து இருக்கிறது. நீ கோடி கோடியை சேர்த்திருந்தாலும் கடைவெளி தேராது. எதுவும் ஒரு காதர்ந்த ஊசி கூட போய் சேராது. ஆனால் ஃபெய்த், எங்களை போன்ற அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களாய் உங்களுக்கு என்று பேதுரு எழுதுவார். அதுபோன்ற ப்ரெஷியஸ் விலையேற பெற்ற அற்புதமான அந்த விசுவாசம், இட் வில் டிசெண்ட், அது இறங்கி வரும். அதுதான் நிலைத்த வாரிசு. விசுவாசம் அன்பு என்று நாம் அந்த அன்பு விசுவாசம் நம்பிக்கை என்று இருக்கிறது. அதுபோன்ற திவ்யத்துக்குரிய காரியங்கள் அவனோடு கொண்டு செல்லலாம். ஆனால் இந்த பூமியிலே அவன் சொத்துக்கள் சேர்த்திருக்கிறானே, 30,000 கோடியாக இருந்தால் என்ன, எத்தனை கோடியாக இருந்தால் வைத்திருந்தால் என்ன, எத்தனை பங்களா வைத்திருந்தால் என்ன, ஆடம்பரங்கள் இந்த மண்ணிலே வைத்திருந்தால் என்ன, ஒன்றும் கொண்டு போய் இல்லாது. ஏன் காதிருந்த ஊசி அதுவும் போகவே இல்லாது. ஞான பெண்ணை புரிந்து கொள்ள வேண்டாமா? நீங்களோ நித்திய ஜீவனை நற்குணங்களை கொண்டு செல்லலாம். பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அது நிலைத்திருக்கும், அது அழிந்து போவதில்லை. அப்படி ஒரு சொத்து தான் நிரந்தரமான சொத்து என்று அறிந்திருக்க வேண்டாமா? நீங்கள் சாதாரண குடும்பமாய், சாதாரண எளிய வாழ்க்கையாய், சாதாரண வாடகை வீட்டில் இருந்து வாழ்ந்தாலும் என்ன, வீட்டில் பரம சொத்து இருக்க வேண்டும். கோடீஸ்வரன் வீட்டிலே ஒன்றுமில்லை, ஜீரோ. உலகத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உனக்கு லாபம் இல்லை, ஜீரோ. நீங்களோ பிள்ளைகளை தெய்வ பக்தியிலே வளர்க்கிற தாயாக இருந்து விட்டால் உங்களுடைய விசுவாசம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். உங்களுடைய சாந்த குணம் உங்கள் பிள்ளைகளுக்கு வரும். உங்களுடைய இச்சையடக்கம் பிள்ளைகளுக்கு வரும். ஆவிலே பலன் கொண்டு இருப்பார்கள். உங்களுடைய ஞானம் பிள்ளைகளுக்கு வந்து வளரும். நீங்கள் பெற்றிருக்கின்ற தெய்வ கிருபை பிள்ளைகளிடத்தில் வந்து வளரும். உங்களுடைய தாழ்மை பிள்ளைகளுக்கு வரும். அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஆசை கொண்டு வந்திருக்க வேண்டும். அப்படி ஒரு மகிழ்ச்சியை அந்த தீமோத்தேயுவினுடைய வம்சம் வைத்திருந்தது. பாட்டிய லோயிசால் தன் விசுவாசத்தை, சொத்தை கொண்டு வந்து ஐனிக்கையிடத்தில் கொடுக்க, ஐனிக்கையால் தன் சொத்தை எடுத்து கொண்டு வந்து தன் மகன், ஒரே மகன் தீமோத்தேயுவுக்கு அதை கொடுக்க. ஹல்லேலூயா. இது போன்ற ஒரு சொத்தை கொடுக்கிற ஒரு பெண்மணியாய் நீங்கள் மாற வேண்டாமா? சபையில் உள்ள ஸ்திரீகளுடைய, சகோதரிகளுடைய எண்ணங்கள் மாற வேண்டாமா? தாய்மார்களுடைய எண்ணங்கள் இந்த நாளிலே புதுப்பிக்கப்பட வேண்டாமா? உலகத்தானுடைய நோக்கத்தை வைத்திராமல் இப்படி ஒரு அற்புதமான நோக்கம் கொண்டு நல்ல சிறந்த தாய்மார்களாய் நாம் எல்லோரும்
இதை கேட்கின்ற சகோதரிகள், சபையில் உள்ள சகோதரிகள், மற்ற யாராக இருந்தாலும் எல்லோரும் மாற வேண்டும். ஆகவே நான் என்னுடைய தாயை நான் யோசித்து பார்த்து அவளுக்கு நான் வணக்கம் செலுத்துகிறேன். இப்பொழுது கூட என் தாயை நான் பார்த்து வரும்பொழுது, பிள்ளைகளோடு போகும்பொழுது, 95 வயது நிரம்பிய தாய், முழங்கால் படியிட்டு அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என் தலையிலே கை வைத்து அவர்கள் ஆசீர்வதித்து ஜெபித்த ஜெபத்திற்கு நன்றி என்று கூறினேன். அப்படி ஒரு ஒழுக்கத்தில் பண்பாய் வளர்த்தார்கள். சிறு பிராயத்தில் எனக்கு தெரிந்த வரைக்கும் சிறு பிராயம் 2ஆம் கிளாஸ் படிப்பதற்கு உரிய நாட்கள் தொடங்கி மனப்பாட வசனம் ஒப்பிக்காவிட்டால் சாப்பாடு இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு வாசலே ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் எல்லாம் முடித்து விட்டு வரும்பொழுது வாசலை சேர் போட்டு, அப்படி ஒரு எங்கள் அம்மா மெஞ்ஞானபுரத்தை சேர்ந்தவர்கள் அப்படி ஒரு கம்பீரமாக இருப்பார்கள். உட்கார்ந்து கொண்டு வரிசையாக என்னுடைய 6 சிஸ்டத்தையும் சகோதரியிடத்திலையும் அவர்கள் மனப்பாட வசனத்தை அவர் சொல்லியிருப்பார்கள். அதையெல்லாம் ஒப்பிக்க வேண்டும், சாப்பிட போ என்று சொல்வார்கள். நான் வருவேன், கொஞ்சம் திணறுவேன், அம்மா விட்டுவிடுங்கள், 1-2 தானே என்று. அதெல்லாம் கிடையாது, சொல்லிவிட்டால்தான் நான் சாப்பிட விடுவேன் என்று அவர் சொல்லுவார்கள். அப்படி அன்று படித்த அந்த வசனங்கள் இருக்கிறதே, அது நெஞ்சத்தில் மனப்பாட வசனமாக இருக்கிறது. இன்று அநேக வசனங்கள் தெரியும், அதனுடைய கான்டெக்ஸ்ட் தெரியும். மனப்பாடமாய் சொல்வது எனக்கு என் பெற்றோர் கற்றுக் கொடுத்தாலே அதுதான் தெரியும். ஜென்மத்திற்கும் ஆலயத்திற்கு போகாமல் எங்களை நிறுத்தி வைத்தது இல்லை. 3ஆம் மணி அந்த சிஎஸ்ஐ பெல் அடிக்கும் பொழுது 2ஆம் மணியிலேயே எங்களை துரிதப்படுத்தி எங்கள் அப்பா வெளியே அனுப்பிவிடுவார். 2ஆம் மணி தாண்டி விட்டது என்றால், 3ஆம் மணி அடிக்கப் போகிறது என்றால், எல்லாவற்றையும் போட்டுவிட்டு உடனே நீங்கள் ஆலயத்திற்கு போங்கள் என்று ரோட்டிலே கூட தலை சீவிட்டு போங்கள், கெட் அவுட் என்று அனுப்பி வைப்பாரே எங்களுடைய தந்தை. அதுபோன்ற அற்புதமான ஒரு தாயாக அவர்கள் இருந்து மனப்பாட வசனங்களை கற்றுக் கொடுத்து தேவாலயத்திற்கு கொண்டு வந்து எங்களை நிறுத்தி, மரியாதையைப் போலவே ஆலயத்திலே கொண்டு வந்து தன்னுடைய மகனை கொண்டு வந்து கடத்தினாள் என்பதே போலவே 8ஆம் நாளிலே கொண்டு வந்து வைத்து விட்டாள். அப்படி ஒரு குணாதிசயத்தை, ஒரு ஆவிக்குரிய ஒரு பண்பை ஒரு தாய் கொடுத்தாள் என்பதிலே மிகுந்த நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். என் மகன் அங்கே முழங்கால் பிடிட்டு என் தாயை கரம் வைத்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் கேட்டேன். அது ஏனென்றால் அவரிடத்திலே இருந்த நற்பண்புகள். ஹல்லேலூயா. அதுபோன்று என்னுடைய மனைவியும் அவளும் ஒரு தாய் தான். என்னுடைய மனைவிக்கும் தாய்மை என்று பண்பு இருக்கிறதே. ஹல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய 3 பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்த அந்த நாட்களிலே, நான் ஊழியத்திற்கு வந்து அந்த நாட்களிலே பட்ட சிரமங்கள், வேதனைகள், துன்பங்கள் ஏராளம். என்னை விட்டு அவர்கள் போயிருந்திருக்க வேண்டும் என்றால், என்னை டைவர்ஸ் பண்ண வேண்டும் என்றால் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட கடும் துன்பத்திலே போய் கொண்டிருந்த பொழுது என்னை விட்டு விலகாத ஒரு தாயாய் அவர்கள் இருந்தபடினால் பிள்ளைகள் ஆசிரியக்கப்பட்டார்கள். என்னுடைய ஊழிய நாட்களை நான் யோசிக்கும் பொழுது, என்னுடைய வீட்டில் தான் 12 வருடங்களுக்கு மேலாய் சபை நடந்தது. இந்த 10 என்ஜினியர்ஸ் காலை 70 இருந்தால் அதை காலி பண்ண சொன்னால், அடுத்தது கலைநகரில் ஒரு 3 வருடம் நடக்கும், பின்பு ஒரு வள்ளூர் காணலில் சில வருடங்கள் நடக்கும், பின்பு விஓசி நகரில் சில நடக்கும். மாறி மாறி நாங்கள் சொந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தவன். அப்படி இருந்தாலும் வாடகை வீட்டிலே இருந்து நான் போகுமிடமெல்லாம் சபை வந்து கொண்டே இருக்கும். அதுபோன்ற நேரங்களிலே வீட்டில் சபை நடத்துவதற்கு திறந்து கொடுத்து என்னுடைய மனைவி கர்த்தருக்கு வாசலை திறந்ததை போல் சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்ன நேரத்தில் அங்கே மாட்டுக்காடியிலே திறந்ததை போல் கர்த்தருடைய சரீரம் வளருவதற்கு அந்த நாட்களிலே திறந்து கொடுத்த என்னுடைய மனைவி, ஷி இஸ் வெரி ஹைஜீனிக். என்னை விட ஹைஜீனிக்காக இருப்பார்கள். அங்கே வருகின்ற பிள்ளைகள் பெட்டிலே இருந்து குதிப்பார்கள், அவர்கள் பாத்ரூமை யூஸ் பண்ணுவார்கள். ஷி இஸ் கெப்ட் சைலண்ட். அவங்களுக்கு தெரியும், அவள் பிடிக்காதவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு மனதிலே ஒரு பிள்ளைகளுக்கு நோகு வந்து விடக்கூடாது, ஒன்றும் பேசக்கூடாது என்று நான் சொல்லியிருக்கிறேன். அதை ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருப்பார்கள். அவள் அழுக்கானாலும் நான் சொல்லுவேன், அத்தனையும் நானே கூட துவைத்து போடுகிறேன், டோன்ட் வரி என்று சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அரிசி பருப்பையும் நாங்கள் சமைத்து நாங்கள் அப்படி வைக்கும் பொழுது மறுபேச்சு பேச மாட்டார்கள், இருக்கட்டும் என்று அதை விட்டு விடுவார்கள். நான் ஊழியங்கள் என்று நான் போகும் பொழுதெல்லாம் என் பிள்ளைகளை நான்
3 பிள்ளைகளை நான் விட்டுவிட்டு நான் போகின்ற அந்த நாட்களிலே பிள்ளைகளையும் பத்திரமாய் பாதுகாத்து ரொம்ப லேட்டாக வருவேன், வெகு லேட்டாக நான் வருகின்ற நாட்களிலே அந்த குடும்பத்திற்கு அவர்கள் பொறுப்புள்ள ஒரு தாயாக இருந்தார்கள். இன்றும் என்னுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், அம்மா தான் வேலை செய்ய முடியாதே, எதற்கு அம்மாவை நீ உன்னுடைய ஊருக்கு கூப்பிடுகிறாய் என்று என் பிள்ளைகளை நான் கேட்கும் பொழுது, இருக்கட்டும், நோனோ, எங்கள் அம்மா வீட்டிலே சும்மா இருந்தால் போதும், அதுவே எங்களுக்கு ஆசீர்வாதம். என்னப்பா நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் அப்படிலாம் எண்ணாதீர்கள், அம்மா வரட்டும், எங்களோடு இருக்கட்டும், இருப்பதே ஆசீர்வாதம் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. அதுபோன்று ஒரு தாயாய் அவர்கள் இருக்கும் பொழுது எத்தனை பாடுகள், சிரமங்கள். அந்த நாட்களிலே என்னுடைய மோட்டர் சைக்கிளிலே பின்னால் என் மனைவி, அதற்கு பின்னால் என்னுடைய 2 மகள், 2 வயதுக்கு வந்த மகள்கள், முன்னால் ஸ்டீஃபன் என்ற சிறிய பையன், 5 பேர் போவோம். டிராஃபிக் போலீஸில் அவர் சொல்லுவார், என்ன சார் 5 பேர் போகிறீர்கள் என்று கேட்பார். வேறு வழி என்ன இருக்குது? அங்கே நாங்கள் வள்ளுவர் காலையிலிருந்து 7 மைல் சிம்மக்கல் சிட்டியிலே நடுவே இருக்கிற சிம்மக்கலுக்கு நாங்கள் போவது உண்டு. முறுமுறுப்பு இல்லாமல் அவர்கள் வருவார்கள். இதுபோன்று ஒரு நல்ல தாயாக இருந்த என் மனைவிக்கு கூட நான் மரியாதை செலுத்துகிறேன், அவர்களை நான் போற்றுகிறேன். உங்கள் தாயை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். வேதம் என்ன இருக்கிறது தெரியுமா? பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அங்கே கீழே வாசிக்கிற அந்த வசனத்திலே, இன்னும் இயேசுனுடைய கிறிஸ்துனுடைய சிந்தை என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே, நீங்கள் தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். ஹல்லேலூயா. தாழ்மை கொண்டவர்கள் தான். எப்படி அவன் மற்றவர்களை தங்களை விட மேன்மையாக எண்ண முடியும்? அவளுடைய தாயினுடைய சில நற்குணங்கள் இருந்தால் போதும், அதை மேன்மையாக எண்ணுகின்ற நிமித்தம் குறைகள் 1000 இருந்தாலும் அதெல்லாம் மறைந்துவிடும். ஒரு நற்குணம் என்று இருக்கட்டுமே, உங்கள் தாயின் நற்குணத்தை, நன்றியுள்ள இருதயத்தோடு நற்குணத்தை நீங்கள் எடுத்து வைத்து பக்கத்திலே பார்த்தால் சூரியனை போல் மாறிவிட்டால், குறைகளெல்லாம் நட்சத்திரங்களைப் போல் இருந்தால் என்ன, அதெல்லாம் மறைந்துவிடும். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்கள், அதுபோன்ற நன்றி உள்ளவர்கள், தங்கள் தாயை, தன் மனைவியாக இருக்கக்கூடிய தாயாய் இருந்த அவளை கொஞ்சம் நற்குணத்தையாவது அவள் பார்க்க முடியாதா? நன்றி கூற இயலாதா? தாய்மையாக இருந்து பராமரித்து வருகின்ற என்னுடைய மனைவியே, உனக்கு என்னுடைய நன்றி என்று கூற வேண்டாமா? அதுபோன்ற நன்றிகளை ஏன் நீங்கள் இந்த மதர்ஸ் டேயிலே கூறக்கூடாது என்று சகரிய புனன் கூறினார். அப்படி ஏன் கூறிவிடக்கூடாது? ஏன் அனைவரும் கூறுவதில்லை? தே கம்பேர் தேர் மதர் வித் சம்படி. யாரோ ஒரு சிலரிடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். தன் தாய், பரலோக பாச கதைகளிலே நான் எழுதியிருக்கிற அந்த கதைகளிலே, அந்த 2 வால்யூம் எழுதின பொழுது எல்லாம் நடந்த செயல்தான். கற்பனையிலே சும்மா எழுதி நான் போடவில்லை. என் உள்ளத்தை தொட்ட, ஆழமாய் தொட்ட, நடைமுறையாய் என்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து வைத்தே அதில் எழுதியிருக்கிற நல்ல பிள்ளைகளுக்கு போகின்ற நல்ல அருமையான அந்த கதைகள். அல்லேலூயா. நானே படித்துவிட்டு நான் கண்கலங்கி போவேன். எல்லாம் என்னுடையது என்று எனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு கதையாக இருக்கக்கூடும், எனக்கோ திஸ் இஸ் மை ஸ்டோரி, இது என் கதை என்று எனக்கு தெரியும். அதுபோன்று பரலோக பாச கதையிலே நான் நடந்த ஒரு பகுதியை எழுதியிருந்தேன். அது என்னவென்றால், அந்த நாட்களே தண்டட்டி போட்டுக்கொண்டு, தன்னுடைய ப்ளவுஸ் கூட இல்லாமல் பெரிய 8 கஜ சேலை சுற்றி வைத்து கொண்டு தன் பிள்ளையை படிக்க வைத்து, டாக்டர் படிக்க வைத்த ஒரு பெண்மணி, சாணி தட்டி, மாட்டுகளுடைய சாணியை எருவு தட்டி விற்று வைத்த அந்த பெண்மணி தன்னுடைய மகனுடைய பட்டப்படிப்பிற்கு வர வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, அடடே இது பார்க்காமல் இப்படி இருப்பது என்று வந்த பொழுது அவனை ஓடி வந்து, ஏன் வந்தாய், உடனே போய்விடு, சிச்சி என்ன இப்படி தண்டட்டி போட்டுக்கொண்டு இது அம்மா என்று சொல்வதற்கு வெட்கமாக இருக்கு, போ என்று அவன் சொல்லுகிறான். தண்டட்டி போட்ட அம்மா, கருப்பா அம்மா, ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்தவன். நண்பர்கள் வந்து விட்டார்கள். யார் இந்த அம்மா? எங்கள் வீட்டு வேலைக்காரி என்று அவன் சொல்லுகிறான்.
as a useless son, useless daughter. They are not thankful to the mother. தன் தாயை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பதா? இவள் என் தாய் தியாகம் செய்து படிக்க வைத்தாள். அப்படியாம்மா, இவள் என்ன படித்திருக்கிற? ஒன்றும் படிக்கவில்லை. ஆனால் எருதட்டி எனக்கு சம்பாதித்து கொடுத்தவர்கள். நான் இவ்வளோ சீரும் சிறப்புமாய் கவர்னரிடத்தில் பட்டம் வாங்க போகிற இந்த நேரத்தில் எனக்கு அத்தனை மதிப்பிற்கும் என் தாய் தான் பாத்திரம் என்று சொல்லியிருந்தாள். அவன் தன் மதரை, தன் தாயை கனம் செய்தவனாக இருப்பான். ஏன் அவன் கனம் செய்யவில்லை? தாயினுடைய மேன்மையை அறியவில்லை. நாம் எல்லோரும் ஒருவர் மேன்மையாக பார்க்க வேண்டிய இடம் என்னவென்று தெரியுமா? சம் குட்னஸ் தேர், சில நன்மைகளை அப்படி பார்க்கும் பொழுது குறைகளெல்லாம் மறைந்து போய்விடும். யூல்சே, நீங்கள் சொல்வீர்கள், நான் சொல்வதை போலவே என் அம்மாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், என்னுடைய மனைவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஐ அப்ரிசியேட்டுகிற அவளை நான் போற்றுகிறேன். ஏனென்றால் கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவன் இவ்விதமாகவே தன்னை விட மேன்மையாய் அவன் காண்பதற்கு காரணம் என்னவென்றால் குறையிலெல்லாம் மறைந்து போகக்கூடிய அளவிற்கு அந்த மேன்மையை அவன் பக்கத்திலே வைத்து பார்த்து சூரியனே அவன் கண்டபடியால் சின்ன சின்ன நட்சத்திரங்கள் தெரியாமல் போய்விட்டது. அந்த பகலிலே நட்சத்திரங்கள் இருக்கிறதா? இந்த காலை 10 மணிக்கு, 11 மணி 12 மணிக்கு நட்சத்திரம் இருக்கிறது? ஏஸ், இருக்கிறது. பெண் காணாமல் போய்விட்டது. ஜஸ்ட் ஒன் குட்னஸ், ஒரு நன்மை. எல்லோருக்கும் பொல்லோருக்கும் தீமை, அந்த அந்த நீதியின் சூரியன் உதிக்கின்றதே, அதுபோன்ற ஒரு நன்மை வந்தவுடன் எல்லா குறைகளும் மறைந்து விட்டது. அதுபோன்ற ஒரு நன்றியை கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டவன் தான் வைத்திருப்பான். நம்முடைய சபை அதுபோன்ற தன் தாயை ஒரு இடத்திலும் ஒப்பிடாது தன் தாய்க்கு நன்றி சொல்லுகின்ற சகோதரர்களாய் வாலிப பிள்ளைகள் இருக்க வேண்டும், வாலிப பெண்கள் இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்படி ஒரு பாக்கியத்தை கொண்டு வருவதற்கு இனி வரும் நாட்களிலே நாம் அனைவரும் மிகுந்த பொறுப்போடு செயல்பட கடவோம். சரியாப்புடன் அவளுடைய மனைவிக்கும் நான் மிகுந்த நன்றி நான் கூறுவேன். அது ஏனென்றால் அவர் எழுதின புத்தகங்கள், அவர்களும் ஒரு பெண்ணின் கண்ணோட்டம் என்றும் ஆண்டவர் அருளிய அம்மா என்றும் தாயின் பணியை தாங்கிடும் தேவன், என்கரேஜ்மெண்ட் ஃபார் மதர்ஸ் என்று சொல்கின்ற தாயின் பணியை தாங்கிடும் தேவன் என்ற புத்தகங்களையும், ஹல்லேலூயா, எத்தனையோ ஊழியங்களிலே நிழல் போல் தன்னுடைய தாசனுக்கு கூடவே சென்ற அந்த சகோதரி ஆணிப்புணன் அவர்களுக்கும், ஏன் நான் மாத்திரமல்ல, அந்த புத்தகங்களை நான் மொழிபெயர்த்து வைத்து தமிழ்நாடே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கும் கூட நன்றி என்று கூற வேண்டும். ஹல்லேலூயா. தாய்மைக்கு கை கொடுக்கிற சகோதரிகளுக்கும் நன்றி உரித்தாக என்று பணிவுடன் சபை அப்படி ஒரு போற்றுதல் குறித்தாக இருக்க வேண்டும். பணக்கார தாய் இல்லை, அவள் ஏழையாக இருக்கக்கூடும். ஆடம்பரம் கொண்டவள் அல்ல, சாதாரண ட்ரெஸ் உடைத்திருக்கக்கூடும். பெரிய பட்டம் கொண்டவள் அல்ல, படிக்காமல் கூட இருக்கக்கூடும். பெரிய சம்பாத்தியம் இல்லை, இருக்கட்டும். சொந்த வீடு இல்லை, பரவாயில்லை. அந்த தாய் அவருடைய மேன்மையே அறிந்து ஒருவரோடும் ஒப்பிடாமல் நீ நின்று விட்டால் இந்த காலை வேளையிலே உங்கள் தாயை பார்த்து நன்றி என்று கூற முடியும். ஒரு நாள் எல்லோரும் இரவிலே வெளியே வந்து கையை தட்டுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் வெளியே போய் கையை தட்டி யாருக்கு கை தட்டினீர்கள்? எங்கேயோ இருப்பவர்களுக்கு கை தட்டுகிறேன் என்று சொல்லிக்கொள்ளலாம், தட்ஸ் ஓகே. இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகளே, உங்கள் தாயை பாருங்கள். டர்ன் டு யுவர் மதரை உங்கள் தாயை திரும்பி பாருங்கள். உங்கள் தாயை பார்த்து கை தட்டலாமா? எல்லோரும் சேர்ந்து கை தட்டுங்கள் உங்கள் தாயை பார்த்து. அப்படி ஒரு கரங்களை தட்டி இருந்து விட்டார். உங்கள் தாய் செய்கின்ற பணியிலே மகிழ்ச்சியாய் பூர்ண திருப்தியாய் இருப்பீர்கள். கர்த்தர் அப்படியாய் நம்முடைய சபையை ஊன்று கட்டுவாராக, நன்றியுள்ள சபையாயும் கட்டுவாராக. ஆமென். ஒரு எசேக்கியா பால் பேசுவார், பின்பு நாம் ஜெபம் செய்து முடிப்போம். இந்த நல்ல நாளிலும் கூட ஒரு தாயினுடைய பிரதான நோக்கத்தை தேவன் நமக்கு செய்தியாய் கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு மிகுந்த
நன்றியுடையவர்களாய் நான் இருக்கிறேன். இந்த வேளையிலே இந்த இயேசுனுடைய தாய் குறித்த ஒரு அருமையான வார்த்தையை இப்போ கேட்டோம். யோவான் 19:25 இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் என்று பார்த்தோம். உண்மையிலே இப்படிப்பட்ட தாய் இன்னும் ஒரு அருமையான தாய், பெற்றெடுத்த தாய். இயேசுவை இந்த பூமியிலே கருசனையோடு தேவனுக்கென்று ஒரு நல்ல சீசனாய் உருவாக்கிய இந்த மரியாள் கடைசி வரை சிலுவை வரை தன்னுடைய மகனை ஜெபத்தோடு கருசனையோடு கொண்டு நடத்தி சென்றதை பார்க்குறோம். இப்படிப்பட்ட அற்புதமான தாயாய் இந்த பூமியில் ஒவ்வொரு தாய்மார்களும் இருக்க வேண்டும் என்றே தேவன் நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறார். பிரதர் அடிக்கடி சொன்னது போல், இந்த நேரத்தில் வலியுறுத்துனது போல், ஒரு தாயினுடைய பிரதான ஒரு வாஞ்சை ஒரு டாக்டராகவோ ஒரு இன்ஜினியராகவோ அல்ல, நல்ல சீசனை உருவாக்கிவிட வேண்டும். இந்த கேட்ட வார்த்தையின் போல் இயேசு யாரிடத்தில் தன்னுடைய தாயை ஒப்படைக்க வேண்டும் என்கிற பிரதான தகுதி அவன் சீசனிடத்தில், தன்னுடைய சொந்த சகோதரிடத்தில் அல்ல, மரியாளுடைய 5 குமாரிடத்தில் அல்ல, 5 குமாரரை காட்டிலும் ஒரு சீசனே பெரியவன் என்ற பிரதான தகுதி சீசன் அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. வேதத்துலேயும் என்ன அருமையான நல்ல தாய்மார்கள் இருந்திருக்காங்க. செவதையினுடைய குமாரனுடைய தாயை குறித்து நாம் ஆச்சரியமாக வாசிக்கிறோம். அந்த தாயினுடைய பிரதான வாஞ்சி, ஆண்டவரே உம்முடைய வலது பாரசத்திலும் இடது பாரசத்திலும் இருக்கணுங்கிற அப்படிப்பட்ட வாஞ்சியை அந்த செவதையினுடைய குமாரனுடைய தாய் வைத்திருந்தால், யோவானை பெற்றெடுத்த எலிசபெத் நல்ல ஒரு நான் காட்டினால் அசையும் நாணல் அல்ல, சத்தியத்துக்காய் தூணாய் நின்ற நல்ல ஒரு சீசனை பெற்றெடுத்த எலிசபெத், சாமுவேலை பெற்றெடுத்த அன்னாள், இது போன்ற நல்ல தாய்மார்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தீமோத்தேயுவை பெற்றெடுத்த ஐனிக்கையால் தேவனுக்கு முதலாவது ஒப்படைக்க வேண்டும். அவருடைய பிள்ளையாண்டனை போய் அன்னாள் அந்த ஆலயத்தில் விட்டு சென்றாள், ஏழிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றாள். என்ன ஒரு அருமையான அன்னாள்! இதுபோல் நல்ல ஒரு தேவனுக்கு சீசனாய் மட்டும் இருந்தால் போதும் என்று விரும்புகிற தாயாய் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தின நல்ல தேவனுடைய வார்த்தைக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரே நோக்கம், சீசனாய் மாற வேண்டும். பிரதர் இதுக்கு ஒரு இன்னொரு பக்கத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் கண்டேன். பிரதர் திருமணம் என்று வரும்போது சபையில் உள்ள எல்லோருமே அவருடைய பிள்ளைகள் தான். ஒரு பிள்ளையாய், ஒரு மகளாய் அல்லது ஒரு மகனாய் நினைத்து தான் தன்னுடைய பிள்ளை போன்றே ஒரு திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறத பலமுறை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் அப்படித்தான் நடந்தது. அப்போ பிரதானமாக அவர் நோக்குவது வசதி அல்ல, அழகு அல்ல, படிப்பல்ல, எதையுமே நோக்கினதில்லை. இதுவரை நம்முடைய சபையில், வெளி சபையிலையும் ஏற்படுத்தின திருமணங்களில் பிரதானமாய் பிரதர் பார்த்த ஒரு காரியத்தை நான் ஆழமாக கண்டிருக்கிறேன். நல்ல சீசன், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், நல்ல சீசன், அது போதும் என்று பலமுறை எடுத்த திருமணத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனால் பல முறையில் இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு சகோதரனை, கொஞ்சம் நல்ல ஒரு தகுதியான சகோதரனை ஏற்படுத்தியிருக்கலாமே என்று நான் ஐயப்பட்டிருக்கிறேன். ஆனால் பிரதர் எடுத்த தீர்மானம் நல்ல சீசன். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் அவர் முடிவெடுத்தார். என்னுடைய மகளுக்கு எந்த ஜாதி, எந்த 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 வசதி எதையுமே பார்க்கல, அழகு எதுவுமே பார்க்கல, நல்ல சீசர், அப்படியே மன ரம்மியமாக தன்னுடைய மகளை ஒப்படைச்சார். இதை நான் நல்லா கண்ணார கண்டிருக்கிறேன். என்னுடைய திருமணத்திலையும் பிரதர் சொன்ன வார்த்தையை நான் மறந்ததே கிடையாது. நல்ல ஒரு தேவபக்தியான சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு சகோதரி என்று என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். என்னையும் அந்த சகோதரிடத்தில் சொன்னபோது நல்ல சீசன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே பிரதானமாய் சபையை விரும்புவது, தேவன் விரும்புவது, நம்முடைய சபையில் கற்றுக்கொண்டது சீசன். அந்த சீசனாக இருக்க வேண்டும். ஒரு முறை அடிக்கடி அந்த நாட்களில் பிரதர் சொல்லுவாங்க, இந்த சகோதரனை கொடுத்து எனக்கு கவலையே இல்லை அப்படிம்பாங்க. என்ன கவலைன்னா, அவர் அடிக்கடி தேவன்கிட்ட போயிடுவார். தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும் தேவன்கிட்ட போயிடுவார். நல்ல சீசன், தேவனை தேடக்கூடியவர். அதனால் எனக்கு அவரை கொடுத்து கவலையே இல்லை அப்படிம்பார். எப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடி வந்தாலும், ஒரு வீழ்ச்சியை வந்தாலும், ஒரு புயல் அடித்தாலும் அவர் தேவனை தேடுகிற மனுஷன். கண்டிப்பாக தேவன்கிட்ட போவார், தேவன் அவரோடு இடைபடுவார், தேவன் அவரை கைவிட மாட்டார்.
நல்ல சீசன் என்று சொல்லி அநேக முறை சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நல்ல தாயாய் நம்முடைய சபையில் எல்லோரும் உருவாவதற்கு தேவன் உதவி செய்வாராக. என்னுடைய தாயை குறித்து ஒரே ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். நாங்கள் சிறு பிள்ளையாக இருந்தபோது சின்ன சின்ன பிள்ளைகளாக நாங்கள் இருந்தோம். என்னுடைய வீட்டில் 6 பேர். பயங்கரமான துன்பத்தின் மத்தியில் எங்களுடைய அம்மா தற்கொலைக்கு நேரம் ஓடினாங்க. பாதி தூரம் ஓடினப்புற அவருடைய உள்ளத்திலே, ஐயோ என்னுடைய பிள்ளைகள், நான் இறந்துட்டேன், அந்த பிள்ளைகளை யார் பாப்பா அப்படின்னு திரும்பி வந்துட்டாங்க. அதை என்னுடைய அம்மா சொன்னாங்க. அதை சொன்ன இன்றைக்கி வரை நான் மறப்பதில்லை. என்னுடைய அம்மாவுக்கு நான் படித்து முடித்த பிற, ரட்சிக்கப்பட்ட பிற என்னுடைய தாய்க்கு நன்றி மடல் எழுதினேன். அநேக முறை என்னுடைய தாய்க்கு நன்றி சொல்வேன். இப்படிப்பட்ட நல்ல தாயை இந்த பூமியிலேயே கொடுத்துருக்கிறார். சபையிலையும் நல்ல தாய்மார்களை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த மதர்ஸ் டேலே கூட தாய்மார்களுக்கு ரொம்ப நன்றி நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம் தலைவணங்கி ஜெபம் செய்கிறோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் அன்னையின் தினம் அல்லது தாய்மார்களின் தினம் என்று இருக்கிற இந்த நாளை நாங்கள் மேன்மையை எண்ணுகிறோம். கர்த்தாவே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று உலகம் சொல்லும். ஆகிலும் தேவனாகிய கர்த்தாவே, ஆதியிலே முதலாயிருந்த எங்கள் கர்த்தாவே, நீ எங்களுக்கு தந்த முதல் கட்டளை தகப்பனையும் தாயையும் நாங்கள் கீழ்ப்பிடிந்து கனமுணுவதை வைத்தீரே. அதுபோன்ற ஒரு கணத்தை இந்த நாளிலே எங்கள் தாய்மார்களுக்கு, என்னுடைய தாய் அல்லது தாயாய் பணியாற்றுகின்ற என்னுடைய மனைவி, இதுபோன்ற எல்லோருக்கும் நாங்கள் நன்றி கூறும்படியாக கிறிஸ்தவன் சிந்தை கொண்டவர்களாய், எங்களோட மேன்மையானவர்களாய் நாங்கள் எண்ணி யாரோடு ஒப்பிட்டு பார்க்காமல் அவருடைய மேன்மையை நாங்கள் கருதி வாழ இந்த நாளை தந்திருக்காங்க. நன்றி. எங்கள் சபையில் உள்ள அனைத்து சகோதரிகளும் நல்ல ஐனிக்கையாளாய், நல்ல ஒரு லோய்சால் பாட்டியாய் கர்த்தாவே, பரமசோத்தை, அந்த விசுவாசத்தை கட்டி காத்து அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவர்களாய், சபைக்கு கொடுக்கிறவர்களாய், எங்கள் சபையை ஐஸ்வர்யமுள்ள ஒரு சபையாய் மாற்றும். எல்லோரையும் விழிப்புள்ள ஜீவியை தந்து ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.